தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறந்துடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மூலம் ஒரு வினாபத்திரம் தயாரிக்கிற போது நம்ம ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி வழங்குறோம்னு சொன்னா அதுக்கு நம்ம அவங்க எழுதுறதுக்கு தேவையான அளவு இடம் விட வேண்டிய தேவை ஒன்று ஏற்படும். அந்த நேரம் நம்ம வளமையாக செய்கிறது இந்த புல் ஸ்டாப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கொள்வோம். அது இந்த மாதிரி நேரடியாக கோட அடிச்சு கொண்டு போகும். அப்படி ஒரு தேவை ஒன்று நமக்கு கிடையாது. நம்ம அதுக்கு பதிலாக இலகுவான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இப்போ தலைப்பொண்டு சும்மா நான் அடிச்சு கொள்கிறேன். தலைப்பொண்டு அடிச்சு கொள்வோம். ஆர்டிக்கல் about COVID-19 என்டர் பண்ணிட்டு கொடுக்குறேன். about 200 words கொடுக்குறேன். ஓகே, இப்போதைக்கு இதோட ஃபொண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 தான் இருக்குது. ஃபொண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டிக் கொள்வோம். ஃபொண்ட் சைஸ் 11 தான் இருக்குது, அதை கூட்டிக் கொள்வோம். ரைட், நான் ஒரு 14 மாதிரி வைக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு லாங்குவேஜை தமிழ் எடுத்துக்கொள்வோம். நான் தெரிவு செய்கிறேன் பாமினி தெரிவு செய்து வச்சுக்கொள்கிறேன். டைப் பண்ணிக்கொள்வோம். ஓகே, நம்மளோட தலைப்பையும் அடிச்சிட்டோம். இதோட ஃபொண்ட் சைஸ் 14 இருக்குது, அதை நான் போல்டு பண்ணி விடுறேன். ஆங்கிலத்தில் இருக்குது, போல்டு பண்ணி கண்ட்ரோல் பி போல்டு வரை. ஓகே, இப்போ நம்ம என்னன்னா அடுத்து இங்கே கீழே தான் இந்த 200 சொற்களுக்கு குறையாமல் எழுதுறதுக்கு இடம்பெற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம இங்கே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணாமல் இலகுவான வழியில் நம்ம டைப் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் இப்போ இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட்டை கிளிக் பண்ணிக்கணும். அதில் டேபிளில் இன்சர்ட் டேபிள்னு இருக்குது பாருங்கள். இன்சர்ட் டேபிள் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கொலம் 1 வைங்க. நான் ரோ ஒரு 80 மாதிரி வைக்கிறேன். ஓகே கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கிறதும் எழுதுறதுக்கு தேவையான அளவு 2 பேஜ் வந்திருக்கு. ஓகே, இதில் சைஸ் நம்ம இன்னும் குறைக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம 12 ஆக்கி விட்டாலும் ஓகே. பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் 12 தான் இருக்குது. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு
அதோட டிசைனுக்கு போங்க. டிசைனில் அதோட பாயிண்ட்டை கூட்டி விடுவோம். நான் 1.5 பாயிண்ட் வச்சுட்டு border all border கொடுக்குறேன். பாருங்க, all border செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பியும் என்ன செய்யணும்னு சொன்னால் போர்டர்ஸை கிளிக் பண்ணிட்டு நோ போர்டர்ஸ் கொடுங்க. இன்னும் ஒரு முறை கிளிக் பண்ணிட்டு இன்சைட் போர்டர்ஸ் மட்டும் கொடுங்க. ரைட், இப்போ பாருங்கள், இன்சைட் போர்டர்ஸ் மட்டும் கொடுத்ததுனால நமக்கு தேவையான மாதிரி இந்த கோடுகள் வந்துருச்சு. இதில் டைப் பண்ண மட்டும்தான் இருக்கு. அடுத்தடுத்து டைப் பண்ணிட்டு போகணும். இதே நம்ம மாற்றலாம். மாற்றுறதா இருந்தால் இன்னும் ஒரு வேலை செய்யலாம். இதை ஸ்டைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த போர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பாருங்க, இந்த இதில் டிசைனை மாற்ற சொல்லியிருக்கு. லைன் ஸ்டைலில் என்ன பாருங்க, இந்த டொட்டாக இருக்கிற இதை கிளிக் பண்ணி விடுங்க. அதை கொடுத்துட்டு போர்டர்ஸில் ஓல் போர்டர்ஸ் கொடுத்துட்டு திரும்பியும் அதே தான் நோ போர்டர்ஸ் கொடுத்துட்டு இன்சைட் போர்டர் மட்டும் கொடுத்தா சரி. இப்போ பாருங்கள், வளமையாக நம்ம செய்கிற வேலை தான். இந்த டொட்டா வச்சு தொடர்ச்சியாக நம்ம கோடு கீறுறது அவசியமில்லாத வேலை, ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று கீறிக்கிறது மூலம் இலகுவான முறையில் இப்படி ஒரு கொஷன் பேப்பர்ஸ் தயாரித்து கொள்ளலாம். நம்மளோட வீடியோட தொடர்ந்து இணைந்திருங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவோட இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.